வணக்கம் மக்களே. நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா அரோரா வெர்சஸ் எஃப்ஜே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை செஞ்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஒஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எஃப்ஜேக்கு வந்து நம்ம அரோரா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏதோ ரீசன் சொல்லியிருக்காங்க. அந்த ரீசன் பிடிக்காம இப்ப எஃப்ஜேவே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அரோரா பிடிச்ச ஏதோ கத்தி சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. பட் இங்க ஒரு விஷயத்த நம்மளால நோட் பண்ண முடியுது ப்ரோ. நல்லா யோசித்து பாருங்க. அரோரா அந்த வீட்டுக்குள்ள யாரு கூட எல்லாம் சண்டை போடுதோ அந்த ஆள்லாம் யாருன்னு உத்து பார்த்தா அரோரா அந்த நபர் கூட எல்லாம் க்ளோஸா பழகிட்டு இருந்திருக்காங்க. சோ க்ளோஸா பழகுற நபர்கள் கூட மட்டும்தான் அரோரா வந்து பயங்கரமா சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா க்ளோஸா பழகும் போது அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கான நிறைய முகத்தை வந்து அரோரா பார்த்திருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பிடிச்சி வச்சுதான் இந்த பொண்ணு கேம் ஆடிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மாமாக்கும் அரோராக்கும் செட் ஆகாம ஏகப்பட்ட சண்டைகள்லாம் வந்திருந்து. லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல இருந்து ஒரு மாதிரி எஃப்ஜேக்கு ஆப்போசிட்ல இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. ஆனா நேருக்கு நேரம் அந்த பொண்ணு பண்ண மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் இந்த பொண்ணு எதையுமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது. ஒரு மாதிரி பின்னாடி போய் தான் அந்த பொண்ணு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னால ஒரு ரெண்டு விஷயத்த சொல்ல முடியும். நான் நேத்து மட்டும் ரெண்டு விஷயத்த நோட் பண்ணேன். என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் உண்மையாவே யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கறத நம்ம பாத்துடலாமா? அதாவது உள்ள உள்ளதை சொல்ல, அபிஷியல் சொல்ல, என் சைட்ல இருந்து சொல்றேன். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு டம்மி வீக்லி டாஸ்க் தான். இதுக்கு முன்னாடி டான்சிங் மராத்தான் டாஸ்க் அப்படிங்கிறது அப்படி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா ப்ரோ? ஜாலியா பாட்டு பாடிட்டு வைப் பண்ணிக்கிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ. ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல டான்சிங் மராத்தான் டாஸ்க் வந்து கடும் மொக்கையா போயிட்டு இருந்துச்சு. அதே டிஃபரெண்டா வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ டைம் டாஸ்க் மாதிரிலாம் கொண்டு போய் அடுத்த சேலஞ்சஸ் அப்படிங்கிற பேர்ல எதெல்லாமோ எடுத்துட்டு வந்து தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி அழிச்சிட்டாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 நல்ல நல்ல டாஸ்க் அழிக்கிறதுக்குனே வச்ச சீசன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த வகையில இந்த டான்சிங் மராத்தான் டாஸ்க்கை பொறுத்தவரை பெருசாலாம் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு சில பேர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அரோராக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு 2.5 மணி நேரம் டான்ஸ் ஆடிச்சுல, அதுக்காக தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த விட லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம அரோரா அவர்கள் எஃப்ஜேக்கு என்ன சொல்லி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நீ வந்து டாஸ்க் விட்டுட்டு போயிட்ட. டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு உன் டீம் எல்லாம் கை விட்டுட்டு நான் டாஸ்க் விளையாட வரலன்னு சொல்லிட்டு நீ பாட்டு சைட்ல போய் உட்காந்துட்ட. அது நல்லா இல்ல. ஒரு டீமா இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க போல. அதுக்கு நம்ம எஃப்ஜே அங்க இருந்து டென்ஷன் ஆயிட்டு அது எப்படி நீ கொடுக்கலாம்? நான் வந்து விட்டுட்டு போன நீ பாத்தியா? நான் டாஸ்க் ஆடலன்னு பாத்தியா? நீ கூட இருந்த முதுகுல குத்திட்ட பத்தியான்னு சொல்லிட்டு இதை எஃப்ஜே பேசிட்டு இருக்காப்ல. அதுலதான் நம்ம அரோரா சொல்றாங்க, இங்க பாரு நீ டாஸ்கே பிளே பண்ணல, நான் சொல்ல நீ டாஸ்க பிளே பண்ண. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோவத்துல உன்னோட டீம் விட்டுட்டு போயிட்ட. அதுதான் நல்லா இல்லைன்னு சொல்லி நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்டே சொல்றாங்க. விக்கல் சிக்கரமே இந்த பாயிண்ட சொல்லி தானே உனக்கு சொன்னாரு. ஏன் விக்கல் சிக்கரம்ட்ட நீ கேட்க மாட்டேங்க, என்கிட்ட மட்டும் ஏன் வந்து கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அரோரா சொல்றாங்க. அரோரா தான் எப்பவுமே சொல்லுவாங்க, நண்பர்களா இருந்தா ஏதாவது பிரச்சனைனா டைரக்டா பேசிடணும், டைரக்டா ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எஃப்ஜே டைரக்டா அட்ரஸ் பண்றான். அட்ரஸ் பண்ணும்போது நீ என்கிட்ட மட்டும் கேட்கிற, விக்கல் சிக்கரம்ட்டே கேளு அப்படின்னா இது ஒரு மாதிரி இந்த பொண்ணு கேம் தானே ப்ரோ ஆடுது. இந்த பொண்ணு உண்மையா கேம் தானே ஆடுது. ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. இப்போ வீட்டுக்குள்ள ஆதிரை எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா தான் சுத்திட்டு இருக்காங்க. அது நீங்களே கவனிச்சிருக்கலாம். ஆதிரை வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாம போச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து எஃப்ஜே அட்டாக் பண்றாங்க பேர்ல எஃப்ஜே கூட ஒரு மாதிரி க்ளோஸா சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்ட் வந்து கொஞ்சம் வளர்ந்து போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நேத்து நினைக்கிறேன், நேத்தா முந்தானத்தை எப்பவும் அரோரா வந்து ஆதிரை கூட்டு, இங்க பாரு ஆதிரை நீ பண்றது சரியில்லை, நீ வெளியிருந்து உள்ள வரும்போது நிறைய விஷயங்கள்ல ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லி தானே வந்துட்டு நீ அவங்க கூட க்ளோஸா சுத்துறது நல்லாவே இல்லை. ஏன் இப்படி பண்ற? நீ வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து அந்த ஸ்டாண்ட்லயே இருக்கணும். இப்படி பண்ணாத. நீ வந்து இப்படி பண்ணணும் நான் எதிர்பார்க்கல. நீ வந்து அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அது வெளியே ரொம்ப தப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து ஆதிரை சொல்றாங்க. அப்ப ஆதிரை அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் க்ளோஸா பழகல, அவன் தான் வந்து பழகிட்டு இருக்கான், அவன் தான் வந்து பேசிட்டு இருக்கான், அவன் தான் வந்து கெட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கான், நான் தட்டி தான் விட்டுட்டு இருக்கேன், எனக்குள்ள அந்த கோவம் இருக்கத்தான் செய்யுது, பட் இருந்தாலும் அவன் வந்து பேசும்போது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்றாங்க. இங்க யாரு கொளுத்தி போடுறாங்க பாத்தீங்களா? அரோரா வந்து கொளுத்தி போடுறாங்க. என்னால ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடிஞ்சு, நம்ம ஆதிரை அவர்கள் எஃப்ஜே கிட்ட வாண்டடா போய் நிறைய இடங்கள்ல பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த டாஸ்க்ல கூட அவன் டாஸ்க் விளையாட வரமாட்டேன், நீங்க பிளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிட்டு அந்த ஃபிளவர் பெட்ல போய் படுத்திருப்பான். அப்படி ஃபிளவர் பெட்ல போய் படுத்திருக்கும் போது ஆதிரையா தான் போயிட்டு பழைய மாதிரியே பேசியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது எஃப்ஜே டென்ஷனா ஏதாவது சண்டையை போட்டு போனா ஒரு மாதிரி போய் நின்று பேசுவாங்களா, ஏன் இப்படி பண்ண, ஏன் மூஞ்ச பாரு, இப்படி பண்ணக்கூடாது, நான் பேசிட்டு இருக்கல இங்க கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா ரொம்ப உரிமையா ஒரு மாதிரி அதட்டி பேசுவாங்கல்ல. அதே மாதிரிதான் அந்த டாஸ்க் அப்போ அவன் கடுப்பாய் போய் படுத்திருந்தப்பவும் பேசினாங்க. ஸோ அவங்களாதான் போய் பேசிட்டு இருக்காங்க, அவங்களதான் புஷ் பண்றாங்க. இப்படி பண்ணி எஃப்ஜே, அப்படி பண்ணி எஃப்ஜேன்னு சொல்லிட்டு அவங்களா புஷ் பண்றாங்க. இன்னைக்கு கூட பாருங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்ல உதவிக்கு எஃப்ஜே தான் கூட்டிருக்காங்க. ஸோ ஆதிரை வந்து
எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்களை லைட்டா மறந்து பழைய மாதிரி பாண்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா அரோரா கூப்பிட்டு இப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, இது ரொம்ப தப்பு, நீ வந்து ஒரு கோவத்துல வந்துட்டு திருப்பி அவங்க கூட நீ க்ளோஸா பழகும் போது அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆதரவை ஏத்தி விடுறாங்க. அங்க ஒரு விஷயத்த என்னால அட்ரஸ் பண்ண முடிஞ்சு. ஒருத்தருக்குள்ள பிரச்சனையே இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அதை சமாதானப்படுத்தி ஒன்னா பேசிக்கணும்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க போயிட்டு அரோரா என்ன பண்றாங்க, இல்ல எஃப்ஜே கூட நீ அப்படி பழகக்கூடாது, இல்ல நீ எஃப்ஜே கூட அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ஒரு குண்டை போடுறது, திரும்ப அந்த ரெண்டு பேருக்கான பாண்டை வந்து வாண்டடா அப்படி கிழிச்சு விடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த வகையில் அரோரா வந்து தேவையில்லாத வேலையை பார்த்துருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ப்ரோமோல நீங்க பாத்தீங்கன்னா எஃப்ஜே சொல்றான், கத்தாம பேசுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அரோரா தான் டப்புன்னு கத்திடுவாங்களே, டப்புன்னு கத்தி அப்படி இல்லை இப்படி இல்லை, ஏன் எங்கிட்ட அக்ரெசிவா ஏறிட்டு வர, நான் இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் சொன்னேன், என்ன ஒன்ன பாயிண்டே சொல்லக்கூடாதா, ஒன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே ஆப்போசிட்ல இருக்கால டவுன் பண்ணோன்னே பண்ணாத, இதான் நீ வேலையா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க எனக்கு இன்னொரு பாயிண்டும் இருக்கு. நேத்து வீட்டுக்குள்ள காமு மாமாவும் நம்ம திவ்யாவும் சண்டையை போட்டிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்ப காமு மாமா திவ்யா ரெண்டு பேரும் சண்டை போட்டப்போ அந்த சண்டைக்குள்ள எஃப்ஜே இருந்திருக்கு. நேத்து நைட்டு திவ்யா வந்து அப்படின்னு சொல்லி கத்தும் போது அந்த கூட்டமே ஒரு மாதிரி பதறி இருக்கும். அந்த டைம்ல நம்ம காமு மாமா டப்புன்னு எந்திரிச்சு, ஏமா கத்திரடக்க, உனக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி இருப்பாரு. அதுக்கு திவ்யா பிடிச்ச ஒரு மாதிரி காமு மாமாட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க, ஆதிரையும் சண்டைக்கு போயிருப்பாங்க. அதுக்கு நடுவுல நல்லா பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான் ஒரு வார்த்தையை விட்டுருப்பான், லூசு மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வார்த்தையை யாருமே அட்ரஸ் பண்ணல, அந்த வார்த்தையை யாரும் எடுத்து பெருசா பேசவே இல்லை. ஓகேவா, திவ்யாவும் அந்த டாபிக்கை விட்டாங்க, ஆதிரை அந்த டாபிக்கை விட்டாங்க. ஆனா நேத்து நைட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்ம அரோரா வந்து காமு கிட்ட உட்காந்து பேசி முடிச்சுட்டு நேரா போயிட்டு திவ்யா ஆதிரை ரெண்டு பேரையும் கூட்டுங்க பாருங்க. காமு கத்தனா ஓகே, நீங்க சண்டைக்கு போயிருக்கீங்க, எஃப்ஜே அந்த இடத்துல கத்தனா லூசு மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் எஃப்ஜே கிட்ட பேசல, எஃப்ஜே கிட்ட நீங்க பேசி இருக்கணும்ல, எஃப்ஜே கிட்ட இதே மாதிரி சண்டை போட்டுருக்கணும்ல, ஏன் நீங்க அதை பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏத்தி விட்டாங்க. அதை ஏத்தி விடுறதும் இருக்கு, அதை அட்ரஸ் பண்றதும் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா லூசு மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னது எஃப்ஜேன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே ஆதிரை போய் கேட்டிருப்பாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லியிருப்பான், இல்ல ஒரு கோபத்துல வந்துட்டு அவங்க அப்படி பண்ணது எனக்கு அது கடுப்பாயிட்டு, நான் சொன்னது ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசியிருப்பான் அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல திவ்யா கூட சொல்லியிருப்பாங்க, இல்ல எனக்கு நீ லூசுன்னு சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா தான் எனக்கு கடுப்பா இருந்து, நான் தெரியாம கத்துற எனக்கு அது வரும், நேச்சுரலாவே சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கு, அதுல அவன் காம பிடிச்சி கத்தமா எனக்கு கடுப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து எஃப்ஜே கிட்ட பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா நேத்து நைட்டு திரும்ப நம்ம அரோரா போயிட்டு, ஏன் நீங்க எஃப்ஜே கிட்ட மட்டும் கேட்கல, எஃப்ஜே கிட்ட அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல, காமு கிட்ட மட்டும் அட்ரஸ் பண்றீங்க, எஃப்ஜே கிட்ட இந்த மாதிரி நீங்க அட்ரஸ் பண்ண மாதிரி இல்லையா, அட்ரஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க ஆனா இந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ண மாதிரி இல்லையா, காமு கிட்ட மட்டும் பெருசா சண்டைக்கு போனீங்களேன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு மாதிரி ஏத்தி தான் விட்டாங்க. சோ இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுதா, இந்த பொண்ணு ஒருத்தர் கூட க்ளோஸா தான் பழகுது, க்ளோஸா தான் சுத்துது, அவங்க கிட்ட இருக்க எல்லாம், அவங்க கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா விஷயங்களும் இந்த பொண்ணு எடுத்துட்டு எங்க குத்தணுமோ எப்படி குத்தணுமோ அந்த மாதிரி இடங்கள்ல வச்சு குத்திடுது, அந்த மாதிரி இடங்கள்ல வச்சு குத்துது, அது நல்லாவே தெரியுது. ஓகேவா, அந்த வகையில இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டம்மி தான் ப்ரோ, எல்லாருமே டம்மி தான். பெஸ்டா பண்ணது அப்படின்னு பார்க்க போனா ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொருத்தர் பெஸ்டா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த மணிகுண்டு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா நம்ம வினோத் அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாப்ல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காமு மாமா நல்லா பண்ணியிருந்தாப்ல. அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கொஞ்சம் சொதப்பன மாதிரி தான் இருந்து, எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே சும்மா கத்திக்கிட்டு வாங்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர பெருசா யாருமே எதுவுமே பண்ணல. ஸோ அந்த ரவுண்டை பொறுத்தவரைக்கும் காமு மாமா அமித் ரெண்டு பேரும் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரவுண்டை பொறுத்தவரைக்கும் டான்ஸ் ஆட போனதுல விக்கல் சிக்கரம் கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா விக்கல் சிக்கரம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியான நேரம் ஆடிக்கிட்டு கொஞ்சம் ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. மற்றபடி அரோராவை பொறுத்தவரைக்கும் சும்மா ஆடிட்டு இருந்தாங்களே தவிர பெருசா ஹிண்ட் எல்லாம் கொடுக்கல. ஓகேவா, சோ அந்த வகையில அந்த டான்ஸ் ஆடுற டாஸ்கை பொறுத்தவரைக்கும் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டா நான் வினோத்தை சொல்லுவேன், ஏன்னா நேற்று ஊருமே சேர்ந்து வினோத்து காதல கத்தும் போது அந்த மனுஷன் 3-4 பாட்டை கண்டுபிடிச்சார், 3 பாட்டை அவர் கண்டுபிடிச்சாரு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு அவர் பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. மத்த எல்லாருமே ஓரளவு திணறி இருக்காங்க, கடுப்பா இருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. ஆனா மத்த எல்லாருக்கும் இந்த அளவுக்கு யாரும் கத்தல. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் பெஸ்ட் ஒஸ்ட் அப்படிங்கறத செலக்ட் எல்லாம் பண்ண முடியாது, எல்லாமே ஒஸ்டா தான் போச்சு. முக்கியமா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து பிக் பாஸ் டீமுக்கு தான் கொடுக்கணும், அவனை தான் ஒஸ்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. யாரு கொண்டு கொடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அரோராக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி தோணுது. அதனால தான் அரோராக்கான செயல்பாடுகள்லாம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அரோராக்கான கேம் பிளே பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.